ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி வரும் சூழலில் கூட்டணி பற்றி பேச்சு, கருத்து கணிப்புகள் என அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கேள்வி கணைகளையும் ஆளுங்கட்சியின் விளக்கங்களையும் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளையும் ஒருங்கே ஒரு புள்ளியில் குவிக்கும் முயற்சிதான் இந்த 234 சதுரங்க வேட்டை. வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்லலாம். 20 எலெக்ஷன் 30 எலெக்ஷன் பாத்துட்டோம். ஒரு 250 ஏக்கர் எடுத்திருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு. நடந்து போனா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதுங்க. ரொம்ப காலமும் அந்த ஏரியாவுக்கு பட்டா இல்ல. அந்த மனு கவர்மெண்ட் இன்னும் எதுவும் பரிசீலிக்கல. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எந்த கட்சிக்காரனும் எந்த முடிவும் எடுக்கல. இவர்களால் வெற்றி பெறுவதற்கு போதுமான வாக்கு வங்கி இருக்கிறது என்று கேட்டால் கேட்டானுங்கனாதான் அதை என்ன பண்ணணும்னு நாங்க முடிவு பண்ணுவோம். எங்களுக்கெல்லாம் விமோச்சனம் எப்ப சார் இருக்கும்? அந்த பொதுமக்களுடைய இதை யாரும் பாக்குறது இல்ல. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுகவை வெற்றி பெறும் என மக்கள் ஆய்வுக் குழுவினர் என்ற அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இறுதியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக 234 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதே தமிழகம். பல்வேறு சிறப்புகளையும் பல்வேறு பிரச்சனைகளையும் உள்ளடக்கியதே ஒவ்வொரு தொகுதியும். அப்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியையும் அடையாளம் காணும் முயற்சியே இந்த பகுதி. கோட்டை முதல் குமரி வரை பகுதியில் சேலம் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளின் 2011 தேர்தல் நிலவரம் குறித்து பார்க்கலாம். கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் சின்னதுரையை, தேமுதிகவின் சுபா 13,465 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் அர்த்தநாரியை, அதிமுகவின் மாதேஸ்வரன் 29,856 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் தமிழ்ச்செல்வனை, அதிமுகவின் பெருமாள் 37,582 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். ஏற்காடு தொகுதி எம்எல்ஏ பெருமாள் கடந்த 2013 ஜூலை மாதம் மாரடைப்பால் மரணம் அடைய அங்கு டிசம்பர் மாதம் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக பெருமாளின் மனைவி சரோஜா களமிறக்கப்பட்டார். இவர் 78,116 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். ஓமலூர் சட்டப்பேரவை தொகுதியில் பாமகவின் தமிழரசுவை, அதிமுகவின் கிருஷ்ணன் 46,544 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மணியை, தேமுதிகவின் பார்த்திபன் 2,594 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பாமகவின் கார்த்தியை, அதிமுகவின் பழனிசாமி 34,738 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். சங்ககிரி சட்டப்பேரவை தொகுதியில் திமுகவின் வீரபாண்டி ஆறுமுகத்தை, அதிமுகவின் விஜயலட்சுமி 35,079 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் ராஜேந்திரனை, அதிமுகவின் வெங்கடாச்சலம் 27,661 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் ஜெயபிரகாஷை, தேமுதிகவின் மோகன்ராஜ் 29,365 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் சிவலிங்கத்தை, அதிமுகவின் செல்வராஜு 60,215 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் ராஜேந்திரனை, அதிமுகவின் செல்வம் 26,498 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துதான் ஆட்சிக் கட்டலில் அமர்ந்தது அதிமுக. அப்படி சொன்ன வாக்குறுதிகளில் என்னவெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, எதுவெல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். கெங்கவள்ளி மக்களின் ஒரே குரலாக ஒலிப்பது பாலம் கட்டித்தர வேண்டும் என்பதுதான். வேத நதியில் பாலம் கட்டித்தந்தால் பள்ளி மாணவர்கள், பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறும் மக்கள், பாலம் கட்டித்தராவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கூறுகின்றனர். திமுக, எதிர்மிக்க விஜயகாந்த், இப்ப இருக்க எம்எல்ஏ நம்ம உறுதியா அந்த பாலம் கட்டி தரணும்னு சொன்னாங்க. இந்த பக்கம் வந்து வரதே இல்லை. இந்த பக்கம் வந்து பார்க்க கூட இல்லை.
இந்த சுயநிதி ஆத்த பாலமொழி கட்டி கொடுத்தாலும் ஸ்கூல் குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல வெள்ளம் வரும்போது குறைஞ்சது ஒரு 15-20 நாளைக்கு ஆத்துல ஆள் இறங்க முடியாத தண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கும் போது ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றி தான் இந்த குழந்தைகள் வந்து இங்க ஸ்கூலுக்கு வரதா இருக்குது. இந்த பிரசவ காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாசமா இருக்கவங்களாம் இந்த திடீர்னு ஒரு இது வரும்போது ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றி போறதுக்குள்ள அவங்க பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாயிடுறாங்க பிரசவத்துக்காரங்க இதா இருக்கவங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்துல வந்து நாங்க இந்த ஊர் மக்கள் தான் சேர்ந்து இந்த ஆத்துல வந்து நாங்க மண்ணு கொட்டி ஒவ்வொருத்தரையும் மண்ணு கொட்டுவோம். மண்ணு கொட்டும் போது ஆத்துல தண்ணி வரும்போது அறுத்துட்டு போயிடும். அப்புறம் நாங்க மண்ணு வந்து எல்லா மக்களும் சேர்ந்து ஆத்துல மண்ணு கொட்டி கொஞ்சம் மேடு பண்ணி அப்ப நாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுல வந்து நாங்க இந்த ட்ரிப் பாலம் கட்டி தரலனால் நாங்க எல்லா மக்களும் இங்க இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த எலெக்ஷனை வந்து புறக்கணிக்கணும்னு இருக்கிறோம். பாலம் கட்டி கொடுக்கறேன்னு 20 எலெக்ஷன் 30 எலெக்ஷன் பாத்துட்டோம். எங்க வயசுக்கு இந்த வயசுக்கு பாத்துட்டோம். ஒருத்தரும் பாலம் கட்டுறதுக்காக எல்லாம் செய்யறாங்க. ஆனா வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. யார் வந்தாலும் எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் சரி எல்லா கட்சிக்காரங்ககிட்டயும் நாங்க போராடி பாத்துட்டோம். எங்களுக்கு பாலம் வந்த மாதிரி தெரியல. அதனால இந்த வாட்டி நாங்க ஓட்டெல்லாம் புறக்கணிக்கிறதா இருக்கிறோம். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் பிரதான கோரிக்கையாக முன்வைப்பது அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என்பதுதான். இது தவிர விவசாயம் செழிக்க ஒகேனக்கல் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற குரலும் ஒலிக்கிறது. 1000 யூனிட்டுக்கு மேல ரத்தத்தை தானமா வந்து ரத்த யூனிட்டுகளை ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வழங்கி வருகிறோம். அப்படி வழங்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை போகும்போதும் நாங்க கொடுக்கறதுக்கு நிறைய அவேர்னஸ் இருக்கு மக்கள்கிட்ட. வாங்கிக்கிறதுக்கு அவங்க கிட்ட வந்து ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு எதுவும் ஃப்ரிட்ஜோ அந்த சம்பந்தப்பட்ட கருவிகள் இல்லாதனால நாங்க கொண்டு நன்கொடையாளர்களை கூட்டு போய் விடும்போது ரத்த கொடையாளர்களை கூட்டு போய் விடும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இப்ப ஸ்டாக் இருக்கு சார், வைக்கிறதுக்கு இடம் இல்லை சார், அடுத்த தடவை வாங்கிக்கிறோம் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து அனுப்பி வச்சிடறாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க, வாங்கறதுக்கு அதை ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு அங்க உபகரணங்கள் இல்லை. அதனால ரத்த வங்கிக்கு தேவையான உபகரணங்கள்லாம் முதல்ல அரசு வழங்க வேண்டும். ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2000 நோயாளிகள் வராங்க. பக்கத்துல வந்து பெரம்பலூர், துறையூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த பகுதியில் இருக்கிற விபத்தாகி வர நோயாளிகள் இங்க வராங்க. விபத்துல அடிபடுறவங்களும் வராங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோயாளிகள் வராங்க. ஆனா இங்க வந்து இருக்கிற டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு போதிய வசதிகள் இருந்தும் மருத்துவம் பார்க்க முடியாதனால மாவட்ட மருத்துவமனைக்கு வந்து பரிந்துரை பண்றாங்க. அதனால வந்து எங்கள் ஆத்தூர் உள்ள அரசு மருத்துவமனையை வந்து மாவட்ட மருத்துவமனை அளவில் தரம் உயர்த்தி சிறப்பான சேவை வழங்க வேண்டுமாறு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். 65-66 காமராஜர் ஒகேனக்கல் திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். பின்னால் அவரால் செயல்படுத்த முடியவில்லை. அந்த திட்டம் ஒகேனக்கல்ல இருந்து தருமபுரி தொப்பூர் கால்வாய் வழியாக வந்து சேலம் அம்மாப்பேட்டை ஏரியிலே கலப்பது. அந்த அம்மாப்பேட்டை ஏரியிலே இருந்து வேலூர், வாழப்பாடி, வேலூர் வஜிஷ்ட நதியில இருந்து கலக்க வேண்டியது. அந்த வஜிஷ்ட நதிக்கு கீழே எல்லா ஊர்களுக்கும் ஏரியும் கால்வாயும் இருப்பதனால் அது எல்லா ஏரிகளுக்கும் கால்வாய்களுக்கும் தண்ணீர் போய்விடும். அதனால் நிரந்தரமாக தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு இது ஒரு வழிதான் சிறந்தது. அதனால் இந்த திட்டம் காமராஜர் கொண்டு வந்து நினைக்காமல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று உறுதியாக இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கிற விவசாய மக்கள் மிக மகிழ்ச்சி அடைவார்கள். ஆத்தூர் மக்களின் பிரச்சனை இப்படி என்றால் ஏற்காடு தொகுதியில் வசிக்கும் ஒரு தரப்பு மக்களோ பல ஆண்டுகளாக வாழும் தங்களுக்கு பட்டா வழங்க மறுப்பதால் வங்கிகளில் கடன் வாங்க முடிவதில்லை என குமுறும் மக்கள் குப்பை மேடு பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும் என்கின்றனர். இந்த பட்டா கிடைக்கிறதுக்கு எந்த கவர்மெண்ட் வந்து இந்த விதமான முயற்சி எடுக்கல. அதுக்கு வேண்டிய ஆயத்த பணிகள்லாம் இருந்து இங்க 67 கிராமத்துக்கும் 66 கிராமத்துக்கும் எல்லாமே பட்டா கொடுத்துட்டாங்க. நத்தத்துல வந்து பட்டா கொடுக்காம இருக்கிறது நம்ம ஏற்காடு டவுன், லாங்கில்பேட்டை, அப்புறம் ஒரு சில கிராமங்கள். இதுல முக்கியமா வந்து இந்த கிராமத்துக்கு எந்த விதமான ஓட்டு உரிமை மட்டும் வந்து கேட்கறாங்களே ஒழிய பட்டா கொடுக்கறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கு நடவடிக்கை எடுத்தா எங்களுக்கு ஒரு இப்ப ஓட்டு கேட்கற மாதிரி நாங்க வீட்டுக்கு ஒரு லோன் போடலாம் கொள்ளான்றதுக்கு எந்த விதமான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு முடியாம இருக்குது. நான் வந்து இந்த ஏரியா வார்டு கவுன்சிலர். கிட்டத்தட்ட ஒரு 100-125 வருஷமா வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து பட்டாவே இல்லை. மக்கள் கிட்டத்தட்ட 7 ஏக்கர் 41 சென்ட் இதோடைய இடத்துடைய பரப்பளவு. கிட்டத்தட்ட 300-350 குடும்பம் இங்க இருக்குது. சுமார் வந்து ஒரு 900-1000க்கு உட்பட்ட வாக்காளர்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப காலமா அந்த ஏரியாவுக்கு பட்டா இல்லை. அதனால ஒரு சின்ன ஓட்டு வீடா இருக்கிற வீடு கூட மாற்றி கட்ட முடியல, ஒரு லோன் வாங்க முடியல பேங்க்ல.
ஒரு எந்த ஒரு முக்கியமான பிரச்சனையும் இந்த பத்திரத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியல. அதனால வந்து இந்த அதிகாரிகள் எல்லாம் முயற்சி பண்ணி கூடிய விரைவில் இதுக்கு ஒரு பட்டாவை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறோம். இந்த குப்பையை வந்து எடுக்க யார் எந்த அரசியல்வாதியும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எந்த இதுவும் இந்த விமர்சனமும் கிடைக்கல. பக்கத்துல வந்து ஒரு 4 வீடு இருக்கு, அதெல்லாம் நிறைய வீடுலாம் இருக்குது. அந்த வீட்டுல வந்து குழந்தைங்களுக்குனா தொற்றுநோய் வந்து பரவுது. அதனால வந்து கலெக்டர்கிட்டயோ மனு எல்லாத்திலையும் கொடுத்து பார்த்துட்டோம், எந்த விமர்சனமும் கிடைக்கல. இந்த குப்பைக்கு வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கிறாங்க ஒழிஞ்சு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எந்த கட்சிக்காரனும் எந்த முடிவும் எடுக்கல. தேர்தலின் போது அரசியல் கட்சியினர் ஓமலூரில் சென்ட் தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கின்றனர். ஆனால் சென்ட் தொழிற்சாலை வரும் என்ற நம்பிக்கையில் காலம் தள்ளுகிறோம் என்கின்றனர் ஓமலூர் விவசாயிகள். மேலும் காவிரி அதாவது மேட்டூர் அணை சரபங்கா நதி இணைப்பு திட்டம் கிடப்பில் உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தவிர விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலம் பயன்பாடின்றி உள்ளதாகவும் அவர்கள் குமுறுகின்றனர். இங்க வருஷம் 365 நாள்ல பாதி 6 மாசம் பூ தான் அதிக விளைச்சல் நடக்கிறது. இங்க அதுக்கு தகுந்த விலை கிடைக்கவில்லை. ஒரு 50 ஏக்கர் பரப்பளவுல அந்த சாகுபடி செய்யறோம். இதுக்கு உண்டான கவர்மெண்ட் இது எங்க கொண்டு போய் விற்கிறதுனா கீழே கொட்டி போயிடுறோம் பாதி நாள்ல. இது கவர்மெண்ட் நம்ம உதவி பண்ணி ஒரு சென்ட் ஃபேக்டரியோ இதோ கட்டினதான் நம்மளுக்கு பூசாரிப்பட்டி கிராம மக்களுக்கு நம்ம புண்ணியமா இருக்கும். இதுக்கு எங்க இந்த பூ அழிக்கிறதுன்னு தெரியாம நாங்க முழிச்சிட்டு இருக்கோம். நீங்க இப்ப எந்த அரசாங்கம் இதை நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். மேட்டூர் தண்ணி வந்து சரபங்கா நதியில வந்து இணைத்தா இந்த ஏரியா ஓமலூர் மக்களுக்கு விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கும். அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. ஏற்கனவே இது வந்து ஒரு தீர்மானம் போட்டாங்க, ஆனா அது போட்டபடியே இருக்குது. அந்த ஒரு இது வந்து எதுவுமே இன்னும் நடக்கல. அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா வந்து மேட்டூர் தண்ணி வந்து சரபங்கா நதிக்கு வந்தா இந்த விவசாயம் வந்து இந்த ஓமலூர் வட்டம் பாத்தீங்கன்னா விவசாயம் செடிக்கிற பூமி இது. அதனால தண்ணி பற்றாக்குறையினால இப்ப விவசாயமே வந்து நலிவடைகிற ஒரு நிலையில இருக்குது. அதனால வந்து மேட்டூர் தண்ணி வந்து இந்த உபரி நீர் வந்து நம்ம சரபங்கா நதியோட இணைத்தா வந்து ஓமலூர் மக்களுக்கும் ஓமலூரும் நல்லா செழிப்படைஞ்சு நல்ல விவசாயத்தை வந்து நல்ல ஒரு பசுமையான ஒரு தாலுகாவா ஓமலூர் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுத்து இதை வந்து அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் இதை வந்து ஒரு முக்கிய தீர்மானமா போட்டு இதை நிறைவேற்றினா இந்த பகுதி விவசாய மக்கள் வந்து நல்லா ஒரு செழிப்பா வாழ வழிபெறும். ஒரு 250 ஏக்கர் எடுத்திருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு. அதுல ஏர்போர்ட்டுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 ட்ரைனிங் வண்டி இருக்கு, அதுவும் வந்து மூடிட்டாங்க. அதுல வந்து கிங்ஃபிஷர்னு ஒரு நிறுவனம் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருந்துச்சு, அதுவும் வந்து நிறுத்திட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 ஏக்கர் சும்மா தான் இருக்கு. ஏதோ ஒரு தொழிற்சாலை கட்டிட்டு இருந்தாங்கன்னா கூட ஏதோ ஒரு என்ன மாதிரி 100 இளைஞர் இருக்கு, ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கும். அது எதுவுமே இல்லாத வந்து சும்மா தான் கிடைக்குது. திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து திருப்பி எடுக்கிறத பேச்சு, அது எடுக்காத ஒரு ஏதோ ஒரு தொழிற்சாலை ஏதோ ஒரு கட்டினாங்களா இப்போ வந்து ஒரு என்ன மாதிரி இளைஞர் வந்து வேலை செய்யலாம், மற்றபடி எடுக்கிறதுல வேஸ்ட். இந்த விமான நிலையம் எடுத்து 25 வருஷம் ஆகுது. இதனால வந்து மக்களுக்கு எந்த ஒரு பயன்பாடுகளும் இல்லை. விவசாய நிலமா விட்டுனா கூட விவசாய மக்கள் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதனால வந்து எங்களுக்கு எந்த ஒரு பயன்பாடுகளும் இல்லை. திருப்பியும் வந்து ஏர்போர்ட்டுக்கு எடுக்கிறோன்னு சொல்லி இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பயப்படுத்துறாங்க. அதாவது 3-4 ஆட்சி மாறியும் இதனால எங்களுக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. வேற மாதிரி ஏதாவது பேசஞ்சர் விமான நிலையமா இல்லாம கூட்ஸா ஏதாவது பண்ணனா பிரயோஜனமா இருக்கும், மக்களுக்கு ஒரு பயன்பாடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மேட்டூர் அணையின் உபரி நீரை சேலம் மாவட்ட மக்களின் பயன்பாட்டிற்கு திருப்பிவிட வேண்டும் என 15 ஆண்டுகளாக போராடியும் பயனில்லை என்று கூறும் மேட்டூர் மக்கள் அண்டை மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்லும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மேட்டூர் அனல் மின் நிலைய சாம்பலால் குழந்தைகள், பெண்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பதாகவும் அதனை தடுக்கும் வகையில் மருத்துவ பரிசோதனை முகாம் நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். மழை காலங்களில் வரக்கூடிய உபரி நீரை இந்த பகுதியில் அப்படியே ஆத்துல போய் கலந்து கடல்ல கலந்துருது, வேஸ்டாக போகுது. ஆனா இதுக்கு இப்ப கடந்த 15 ஆண்டு காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆட்சியில் இருந்திருக்குது, பல்வேறு எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த பகுதியில ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தரையும் போராட்டம் நடத்துறாங்க. இந்த உபரி நீரை சேலம் மாவட்ட மக்களுக்கு பயன்படுற மாதிரி, திருப்பூர் மாதிரி அந்த பகுதி மக்களுக்கு பல குளங்கள், ஏரிகள் பக்கத்தில் உபரி நீரை திருப்பி விட்டு நிறைச்சா நிலத்தடி நீர், கிணத்துல இருக்கிற நிலத்தடி நீர் உயர்ந்து பல்வேறு மக்களுக்கு அந்த பகுதி சேலம் மாவட்ட மக்களுக்கு ரொம்ப பயன்படுற மாதிரி இருந்திருக்குங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது 15 வருஷமா ஒவ்வொரு மக்களும் இந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியும் கூட எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் செவி சாய்க்கலைங்க.
செட்டி சாய்க்காதனால இந்த பகுதியில் இருக்க கிணறு எல்லாம் தண்ணீர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்க விவசாயமே எல்லாம் அழிஞ்சு போற நிலைமையில போயிட்டு ஒவ்வொருத்தரும் குடிபெயர்ந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு போய் வேலை தேடி போற கண்டிஷன்ல இருக்குங்க. அந்த பெருமளுடைய சாம்பல் வந்து பறக்கிறதுக்கு ஏற்கனவே ஏரியில கொண்டு போய் நிரப்புறாங்க. ஏரியில் நிரப்பி அந்த முழுமையா அந்த சாம்பலை வந்து தண்ணியில் நினைக்கணும். அதை வந்து இங்க இருக்கிற அதிகாரிகள் செய்யறதில்ல. அதே மாதிரி சைலோல பிடிக்கிற சாம்பல் ஒவ்வொரு வாகனத்தையும் தண்ணீரை அடிச்சு அதுக்கு பின்னாடி தான் அந்த சாம்பலை ஃபில் பண்ணணும். அந்த ஃபில் பண்ண பிற்பாடு சைலோல அந்த இருக்கக்கூடிய அந்த டேங்கர் லாரியில கூட மறுபடியும் முழுமையா அந்த டேங்கர் லாரியை கழுவிதான் அனுப்புறங்கிறது தான் இங்க இருக்கிற சட்டம். ஆனா இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு நிர்வாகிகள், அதாவது குறிப்பா மின்சார அதிகாரிகள் யாருமே அந்த மாதிரி சைலோவிலையோ அல்லது ஏரியிலையோ எந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்களையும் அவங்க பரிசோதனை செய்யறதில்ல, பரிசோதனைக்கு உட்படுத்துறதும் இல்லை. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் நிர்வாகிகளும் அதை கண்டுக்கிறது இல்லை. ஏதோ வெளியில போனா போதும், மெட்டீரியல் போனா போதும், வித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இதனால என்னன்னா பொதுமக்கள் மிகவும் கடுமையா பாதிக்கிறாங்க. இருக்கிற குழந்தைகள் எல்லாம் ஆஸ்மா கம்ப்ளைண்ட், டிபி, கேன்சர் இந்த மாதிரி பல்வேறு வகையான நோய்களால இன்னைக்கு மேட்டூர்ல இருக்கக்கூடிய 60% குழந்தைகள் பெரியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 10 கிராமங்கள் இருக்கு. 10 கிராமத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வீசிங் ப்ராப்ளம், சளி கம்ப்ளைண்ட், வீசிங், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாமே பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வீசிங் வருது. அது காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா தெர்மலுடைய சாம்பல். அந்த தெர்மல் சாம்பல் பாத்தீங்கன்னா நைட்டு டைமோ பகல் டைமோ எடுத்து விட்டுறாங்க அந்த சிமிலியில. அந்த சிமிலி வந்து அப்படியே ஒவ்வொரு வீட்லயும் வந்து படர்ந்து சாம்பலா புகையா இருக்கு. அது குழந்தைங்களுக்குள்ள பாதிப்பை வந்து ரொம்ப இது பண்ணுது. சின்ன குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா கூட கேன்சர் இருக்குது மேட்டூர் பகுதியில நிறைய பேருக்குன்னு இருக்காங்க. இதுக்காக தெர்மல் வந்து அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல. ஒரு மருத்துவ முகாம் மாதிரி மாசம் ஒரு டைமோ ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைமோ மருத்துவ முகாம் நடத்தி அந்த பொதுமக்களுடைய இதை யாரும் பாக்குறது இல்ல. காடோ இடமோ கொடுத்த எங்க பொதுமக்கள் கூட இப்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. மேட்டூர் சுத்தி 10 கிராமமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. அதுல மேட்டூர் பகுதி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. எடப்பாடியில் பருத்தி விற்பனை சங்கத்திற்கு கூட்டுறவு நூற்பாலை தேவை என கோரிக்கை விடுக்கும் மக்கள் ஜவுளி பூங்கா இருந்தால் ஜவுளி உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். இது தவிர காவிரி உபரி நீர் எடப்பாடி மக்கள் பயன்பாட்டிற்கு எப்போது வரும் என ஏங்கும் தொகுதிவாசிகள் பூலாம்பட்டி, படகுத்துறை சுற்றுலாத்துறையால் மேம்படுத்தப்படுமா என்கின்ற எதிர்பார்ப்பிலும் உள்ளனர். பல லட்சம் பேர் இங்க வந்து உற்பத்தியாளர்களாகவும் நெசிட்டரி உரிமையாளர்களாக ஒரு 50% அதில் உற்பத்தியாளர்களாகவும் இருக்காங்க. இந்த ஜவுளி தொழில் நலிவடையக்கூடாதுன்னு நாங்கள் கொண்டு போய் ஈரோடு கொண்டு போய் விற்பனைக்கு சிரமப்பட்டு விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஜவுளி பூங்கா கோரிக்கைக்கு நாம மனு கொடுத்திருக்கோம். அந்த மனு வந்து கவர்மெண்ட் இன்னும் எதுவும் பரிசீலிக்கல. அந்த பரிசீலனையை இப்ப பண்ணி கொடுத்தா எங்களுக்கு எடப்பாடி நகரத்துக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்க உற்பத்தியாளர்களுக்கு ரொம்ப ஒரு நன்மையா இருக்கும். லுங்கி, டவல், அனைத்து விதமான ஜவுளி டெக்ஸ்டைல் சம்பந்தமான உற்பத்தி பூரா எடப்பாடியில் இருக்கிறதுனால கவர்மெண்டோட அன்பும் ஆதரவும் அவசியம் இருந்தா எடப்பாடி ஒரு மிகப்பெரிய உற்பத்தியை தடை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஜவுளி பூங்கா உற்பத்தி கொடுத்தாங்கன்னா எடப்பாடியிலேயே உற்பத்தியாளர்கள் பர்ச்சேஸ் செய்யறவங்க வந்து எடப்பாடியில் எடுத்தா எங்களுக்கு இன்னும் தொழிலாளர்களுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அதனால இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு எடப்பாடியில ஜவுளி பூங்கா அமைக்கிறதுக்கு நல்ல ஒரு வழியை வகுத்து கொடுன்னு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். எடப்பாடி தொகுதியில் வந்து கொங்கனாபுரத்தில் திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர் விற்பனை சங்கம் கிளை இருக்குது. இந்த பருத்தி விற்பனை சங்கத்துக்கு வந்து தருமபுரி, திருவண்ணாமலை, நாமக்கல், இன்னும் வெளி மாவட்டங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த பக்கம் வெளியூர்ல இருந்து நிறைய பல்லாயிரக்கணக்கான மூட்டை பருத்தி கொண்டு வந்து விற்பனை செய்யறாங்க. இந்த பகுதிக்கு ஒரு அரசு நூற்பாலை கொடுப்பதாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே வாக்குறுதி கொடுத்தாங்க. அது இன்றளவும் நிறைவேறாமல் இருக்குது. இந்த தொகுதிக்கு ஒரு அரசு கூட்டுறவு நூற்பாலை இருந்தால் விவசாயிகளுக்கு வசதியாக இருக்குது. சட்டமன்ற உறுப்பினரும் நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர் அவர்களும் இதை வந்து உறுதிமொழியா கொடுத்தார். தேர்தலில் வந்தா நின்று ஜெயிச்சா தானாதியூர் மூலக்காடு நீர். ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த திட்டத்தை பொறுத்தலையே ஒரு 50,000 ஏக்கர் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறும். இது வந்து ஏற்கனவே இயற்கையான கால்வாய் இருக்குது. அந்த மேட்டூர் அணையிலிருந்து தானாதியூர் மூலக்காடு ஒரு 100 கிலோமீட்டர் பம்ப் பண்ணி விட்டா இயற்கையான இருக்கிற கால்வாய்கள் மூலமாவே கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கர் போய் இங்க ஏரி நிறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான ஏரிகள் தடுப்பணைகள் மூலமா பாஞ்சு அதிகமான மக்களை சென்றடைக்கும். இந்த பகுதியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் சிறு குறு விவசாயிகள் தான். யாருமே ஒரு பெரிய பணக்கார விவசாயிகள்லாம் கிடையாது. அது சிறு குறு விவசாயிகள் பிழைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு திட்டமா இது வந்து அமையும். மேலும்
இந்த எடப்பாடி தொகுதியிலிருந்து அதிகமான மைக்ரேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு அதிகமான விவசாயிகள் போயிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துற நோக்கத்துல இந்த திட்டம் வந்து நீண்ட காலமா இந்த பகுதியினுடைய விவசாயிகள் கேட்டுட்டு இருக்காங்க. காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழு சார்பா ஏகப்பட்ட போராட்டங்கள் கடந்த ஓரிரு மாதத்துக்கு முன்னாடியே பெரிய உண்ணாவிரதம் நடத்தணும். 1000 பேர் 2000 பேர் திரட்டி கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடியில் நாங்க வந்து போராட்டம் பண்ணோம். தொடர்ச்சியா அரசாங்கத்துக்கிட்ட எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனா வந்து இந்த திட்டம் இதுவரைக்கும் நிறைவேறலை. காவேரி கரையின் ஓரத்தில் குட்டி கேரளாவில் சுற்றுலாத்துறையின் சார்பாக நிறைய ஒரு போட்டு வசதி, தங்கும் வசதி எல்லாம் அனைத்தும் செஞ்சால் பலமுறை நாங்க தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை கொடுத்தும் மனு கொடுத்தும் எதுவும் செயல்படாம உள்ளது. மேற்கொண்டு இதுகளை தங்கும் வசதி, இந்த போட்டு வசதி, அதே மாதிரி இன்னைக்கு சேலம் மாவட்டத்துல இருந்து இருக்கு, பெரியார் மாவட்டத்துக்கு போகும் பொழுது போட்டு வசதி தான் எல்லாம் போறாங்க வராங்க. இந்த மாதிரி வசதி வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. இந்த இடத்துல சுற்றுலா தலமாக்குனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மனு கொடுத்தும் நாங்களும் போராடி பாக்குறோம், யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. சாக்கடை கழிவுகளால் நிரம்பிய ராஜபாளையம் குளத்தை தூர்வார வேண்டும், மேம்பாலம் வேண்டும் என வலியுறுத்தப்படும் அதே சங்ககிரி தொகுதியில் சுமார் 100 குடும்பங்கள் வாழும் தொட்டிப்பாளிக்காடு மலை கிராம மக்கள் சாலை வசதியின்றி அல்லல் படும் நிலையை நாமே பார்க்க முடிகிறது. நாங்க இங்க வந்து ஒரு 26 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ராஜபாளையம் குளம் சூப்பரா இருந்துச்சு. துணி துவைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்ப வந்து வெறும் சாக்கடை விட்டுட்டாங்க. மழை தண்ணியும் அண்டாரத்துக்கு விட்டாங்க. இந்த நேரம் தண்ணி இல்ல. அதனால வெறும் பாம்பு தான் மேயுது. மழை வந்துட்டாக்க எங்கனால இருக்க முடியல. கொசு தொல்லை அதிகமா இருக்கு. இந்த பாப்பாவுக்கு போன வாரத்துல பெட்ல வச்சிருந்தோம் டெங்கு ஃபீவர் வந்து அது சரி பண்ணிட்டு வந்தாங்க. உடனே வந்து எல்லாம் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க. மறுபடியும் அவ்வளவுதான் இது போட்டுட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்றீங்க, இந்த குளத்தை வந்து ஒன்னா தூர்வாரி நல்ல தண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லையா ஒரு பூங்கா பண்ணி விடுங்க. குழந்தைங்க விளையாட்டு மைதானமாகதாச்சும் இருக்கும். அதை ஒண்ணு எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப குறுகிய பாடங்க. காலையில சாயந்தரமும் சரி ரொம்ப டிராபிக் ஜாம் ஆகுது. காலேஜில் போகிற பஸ்ஸுங்க, இன்னிலால் ஆபரேஷன் போகிற பஸ்ஸுங்க எல்லாமே வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்குது. பாலம் கட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கல. இது நல்லபடி பாலம் கட்டி கொடுத்தீங்கன்னா நல்ல பெட்டரா இருக்கும். மாதிரி வந்துங்க இன்னைக்கு 5 காலமா நீங்க நம்ம சிறுங்கால் மட்டத்திலிருந்து பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு வயசுல ஒரு வழியும் நடந்து போனா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதுங்க. ஒரு பூச்சி புழுவா இருந்தா, ஒரு பெருச்சாதனமா இருந்தாலும், ஒரு மாசமா இருந்தா கூட பிள்ளைங்க நடக்க முடியல, ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியல, ஒரு வச்சல் இல்லைங்க சார்ந்தோம்ல. இந்த ரோடு வந்து இப்ப 5 ஆண்டு காலமா போடுறாங்க. எதா போடுறோம் அதா போடணும், பின்காலே தான் போடுறாங்க. எங்களுக்கு எந்த வழியும் செய்யக்கல. இந்த தொட்டிப்பள்ளி கிராமத்துக்கு தேவனகொண்ட வில்லேஜ்ல இந்த தொட்டிப்பள்ளி ரோட்டுக்கு இந்த போட்டு ரோட்டை அடுத்த வாரம் மாத்தி தான் போடுறாங்க. இந்த வருஷம் இந்த ரோடு போட கொடுக்க மாட்டேன். இந்த தர்மையாவது போட்டு கொடுங்க, தர்மத்தில் கேட்டு கொண்டுக்கிறோங்க. கலை கட்டுற பார்த்தாங்க, வீடியோவை பார்த்தாங்க, தாசில்தாரை பார்த்தாங்க, கிராமத்து செயலாளர் பார்த்தாங்க, கமிஷனர் பார்த்தாங்க, நம்பரை பார்த்தேன் சார். எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு ரோட்டு வசதி இல்ல. நாங்க பாம்பு கடிச்சாவோ, ஒரு ஏதோ வசந்தினாவோ, ஒரு பிரசவம் ஆனாவோ எல்லாம் எங்களுக்கு வசதி இல்லை. நாங்க போங்காட்டி முடிஞ்சிட கண்டிஷன் இருக்குது. குழந்தைங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போக முடியாதா, அது போக மாட்டாங்க. எங்களுக்கு எந்த வசதியும் இல்ல. நீங்க தாய் செஞ்சு எங்களுக்கு இந்த ரோட்டை மட்டும் போட்டு கொடுங்க சார். ஏரிகள் ஆக்கிரமிப்பு குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் சேலம் மக்கள் இயக்கத்தினர் சேலத்தில் உள்ள ஏரிகளை தூர்வாரினால் நகரம் பூங்காவனமாக மாறும் என தெரிவிக்கின்றனர். மேலும் கிட்டுப்பாளையம் குப்பை மேட்டை அகற்றாவிட்டால் யாருக்கும் வாக்களிக்க முடியாது என ஒரு சாரர் கொந்தளிக்கின்றனர். ஆக்கிரமிப்புல இருக்கிற ஏரிக்கு வந்து நாங்களே இன்ஃபேக்ட் ப்ரொபோசல் கொடுத்திருக்கோம். சேலம் மக்கள் குழு சார்பா இன்ஃபேக்ட் 3 ஏரி தத்தெடுத்து தூரும் ஆறியாச்சு, ரொம்ப அழகும் படுத்தியாச்சு. ஆனா அரசாங்கத்திலிருந்து இப்போ கடந்த காலத்துல சப்போர்ட் என்னத்துக்கு இல்லைன்ட்டு புரிய மாட்டேங்குது. ஆனா கண்டிப்பா வந்து மக்கள் கூட சேர்ந்து இந்த ஏரிங்களை ஓடைங்களை தூர்வாரத்துக்கும் நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்க ரெடியா இருக்கோம். ஆனா அரசாங்கம் எவ்வளவு தூரம் அதுக்கு வருதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. 2வது அரசாங்கமே செய்ய வேண்டிய வேலை இது. மக்களா எடுத்து செய்யணும் இல்ல, அரசாங்கத்துக்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. ஒரு செட்பெட் ஏரிக்கு வந்து 42 கோடி ஒதுக்கி இருக்காங்க சென்னையில. நாங்க சில லட்சத்துல 2 கோடியில 4 ஏரியை தூர்வாரி அது பார்க்கெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப நல்லா உருவாக்கிட்டோம். அரசாங்கம் வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்தாங்கன்னா சேலத்தை கண்டிப்பா வந்து ஒரு பெரிய பூங்காவனமா மாத்துறதுக்கு வந்து யாரும் நிறுத்த முடியாது. ஆனா அந்த ஏன் பொலிட்டிக்கல் வில் ஏன் அதுல கொஞ்சம் இஷ்டம் இல்லைங்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு புரியல. குப்பமேடு பாத்தீங்கன்னா சுமார் 50 வருஷத்துக்கு மேல இங்க இருக்குங்க. ஆரம்ப ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பாத்தி கட்டி கொட்டி அதை சேஃபா அள்ளுவாங்க. பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 60 குப்பையும் கொண்டாந்து இங்க கொட்டி இமயமலை மாதிரி உயர்த்திட்டாங்க. தற்போது குப்பையை கொட்டக்கூடாது நிறுத்தி வச்சும் எங்களுக்கு தெரியாத நைட் டைம்ல
யாருக்கும் தெரியாது வந்து கொட்டுறாங்க. இந்த பகுதி வாழ் மக்களுக்கெல்லாம் இந்த பாத்ரூம் வசதி எல்லாம் இல்லாதனால ஆம்பளை பொம்பளை எல்லாருமே இந்த அவுட் சைடு போக வேண்டிய இது குப்பைமேட்டு மேலதான் இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குப்பைகளால பாம்புங்க நிறைய உருவாயிருச்சு. அதுங்க பாத்ரூம் போயிட்டு போறதுக்கும் பயமா இருக்கு, போயிட்டு வரதுக்கும் பயமா இருக்குதுங்க. குப்பை மேடுனால இப்ப என்ன எல்லாத்துக்கும் யூஸ் ஆகி போச்சு. இந்த கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன், திருடுறவன், பிட்பாக்கெட் அடிக்கிறவன், இந்த பொம்பளைங்க தூங்குறவங்க பக்கத்துல வந்து சில்மிஷம் பண்றவன் எல்லாம் திடீர்னு புடுறான்னும் போது அவங்களுக்கு ஒரு சேஃபான இடம் ஆகி போயிருதுங்க. அவங்களுக்கு தான் இது சேஃப்டியா இருக்கு. இதை பத்தி அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க. இது தற்போது எங்களுக்கு தேவையான சுகாதாரமா பண்ணி கொடுத்து இது எல்லாத்துக்கும் புரோஜனம் ஆகிற மாதிரி பண்ணுங்க. இவ்வளவு பெரிய இடத்த வந்து யாருக்கும் யூஸ் இல்லாத தொற்று நோய் வியாதிக்காக உருவாக்கிட்டு இருக்காங்க. 50 வருஷமா இருக்கிறோம். இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை. முதல்ல பாட்டி மாதிரி கெட்டுவாங்க, கெட்டி எது பிரயோஜனம் இருந்துச்சு. இப்பமெல்லாம் அசிங்க இருக்குது. ரொம்ப குப்பையெல்லாம் போடுறாங்க. வரவங்கள்ட்ட சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. பாம்பு, தேலு, நடுவா, புலி எல்லாம் வருது. பாத்ரூம் போனாலும் ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து தான் உட்காரணும். எந்த பிரயோஜனம் இல்ல. யாரு வந்தாலும் இன்னைக்கு செய்யறேன் நாளைக்கு செய்யறேன்றாங்க. செஞ்ச பாட்டை காணும். வரவங்க எல்லாம் இப்படிதான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆமா, 10 வருஷமா வந்தாங்க. அவர் ஒரு சேட்டு மாதிரி வந்தாரு. அவரு வந்து செய்யறேன்னு அவர் அராஜாரியம் பண்ணி தட்டி விட்டாங்க. எந்த வேலையும் செய்யல. எதுக்கும் இதுக்கு முடிவு ஒண்ணும் இல்ல. காரம் ஏன்னா எதுவுமே செய்ய முடியாது. வருஷம் ஓட்டு கேட்டு வந்தாதான் நாங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாதான் அங்க ஓட்டு போடுவோம். யாரா இருந்தாலும் சரி எங்களுக்கு நல்லா செய்யட்டும். எங்க மக்களுக்கு நாங்களுக்கு இல்ல நோவு நொடி வருது, தூக்கிட்டு ஓடுறோம் ஆஸ்பத்திரிக்கு. எங்கள்கிட்ட இருந்தாதானே. நாங்களே ஏழைப்பட்டவங்க என்ன வச்சிருக்கிறோம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாக்கா 500 1000 கேட்கறாங்க. அதெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு வழி இல்ல. டெங்கு காய்ச்சல் இப்ப சமீப காலமா எல்லா இடத்துலயும் நம்ம வர காய்ச்சல் தான். டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா, இப்படி ஏகப்பட்ட காய்ச்சல்கள் அங்க நம்ம வெளியே வரதை விட நம்ம இருக்கிற இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா பின்னாடி குப்பைமேட்டு இருக்குது. அதெல்லாம் மழை தண்ணி குப்பைமேட்டுல இருந்து கீழே இறங்கி அது மக்கள் அதில் நடந்து போறாங்க வராங்க. அது ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. தண்ணி எடுத்துட்டு போனாலும் சரி இந்த காய்ச்சல், இந்த சொறி சுரங்குகள், இந்த பாண்டி ஏகப்பட்ட ஒரு காசநோய் கொண்டு எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. ஒரு மக்களால நிம்மதியா இருக்க முடியுது இல்லைங்க. மழை வந்தாதான் ரொம்ப மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுக்குது. அதனால கண்டிப்பா இது வந்து அரசியல்வாதிகளும் சரி, இந்த ஓட்டு கேட்டு வரவங்களும் சரி, முக்கியமா யார் வந்தாலும் சரி, இதை செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட ஓட்டு எல்லாத்தையும் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த ஓட்டு யாருக்கும் கிடைக்காது. வந்து இந்த யார் வந்து எங்களுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கறாங்களோ அவங்க மேலதிகாரி வச்சு இந்த இடத்தையும் சுத்தம் பண்ணி தரணும், இந்த ரோட்டையும் போட்டு தரணும். அது வரைக்கும் யாருக்கும் எங்களுக்கு ஓட்டு கிடையாது. சாக்கடையாக காட்சியளிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க திருமணி முத்தாற்றை சீர்படுத்தினால் சேலம் மக்களின் குடிநீர், விவசாய பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் என்கின்றனர் சேலம் மக்கள். அதே நேரத்தில் சேலம் ரயில்வே கோட்டத்திலிருந்து வட மாநிலங்களுக்கும் தலைநகர் டெல்லிக்கும் ரயில் சேவை இல்லாதது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் முன்னாள் அதிகாரிகள் கூறுகின்றனர். திருமணி முத்தாறு நம்ம மெட்ராஸ்ல கூமோன்னு சொல்லுவாங்க சார். அந்த லெவல்ல பாதி வந்துருச்சு. இன்னும் முக்காவாசி வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஆனா சாக்கடையை கிளீன் பண்ணாங்க. இது வரைக்கும் இன்னும் ஆறு கொண்டு வரதுக்கு வழி பார்க்கல. கோர்ட்ல ஆர்டர் போடுறாங்க, ஏரியெல்லாம் சுத்தம் பண்ணணும், குளத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும். சார் 153 கிலோமீட்டர் சார் இந்த ஆறு. ஈரோட்டில் கொண்டு போய் விடுது. பள்ளிப்பாளையத்துல போய் ஜாயின் பண்ற ஆறு சார். இந்த ஆறுக்கு மோசம் பிறக்க மாட்டேங்குது. இதுல எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை விவசாயி, எத்தனை நிலம் பாதிக்குது, எத்தனை குடிமக்கள் பாதிக்கிறோம், எத்தனை குழந்தை குட்டிக்கு. இந்த நிலத்தடி நீர் 10 அடியில போட்டா பொம்பளை தண்ணி வந்தது சார் 15 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு 400 அடி போட்டா போருக்காரன் காசை வாங்கிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கான் சார். கேட்டா தண்ணி வரல. ஏன் நிலத்தடி நீர் சாக்கடை நீரா மாறிடுச்சு, கழிவு நீரா? எங்களுக்கெல்லாம் விமோச்சனம் எப்ப சார் பிறக்கும்? இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆறாக இந்த ஆறு வந்து சேலம் மாவட்ட அதை சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு நீராதார நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆறாகவும் இந்த ஆறு இருந்தது. மிகவும் தூய்மை மிக்க ஆறாகவும் இந்த ஆறு வந்து திகழ்ந்து இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் இருந்திருக்கக்கூடிய இந்த ஆறு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல கூவத்தை மிஞ்சக்கூடிய அளவுக்கு வந்து மிக கேவலமான முறையில படுமோசமான நிலையில வந்து இந்த ஆறு இப்போ வந்து காணப்படுகிறது. இந்த நதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல யாராவது வந்து குப்பையோ இல்ல ஏதாவது ஒரு அசுத்தத்தையோ போட்டுட்டாங்கன்னா அதுக்கு 100 ரூபாய் ஃபைன் விதிச்சது கூட இன்னைக்கு வந்து சேலம் மாவட்டத்தினுடைய வரலாற்று ஆவண கருவூலத்துல வந்து நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு தூய்மையா இருந்த ஆத்தை நம்ம ஆளுங்க வந்து இந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்காங்க. அதை அரசும் குறிப்பா மாநகராட்சி நிர்வாகமும் கண்டுக்காம இருக்கிறது மிகவும் வேதனை அளிக்கிறது. ஆறு டிச்சாக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்றை நாம வந்து புதியதாக இன்னைக்கு மாணவ மாணவியர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அல்லது நேர்ல காட்டக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழல்ல
தள்ளப்பட்டிருக்கோன்றது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையை ஏற்படுத்துது. இதெல்லாம் இந்த அகல ரயில் பாதை திட்டங்கள்லாம் நிறைவேற்றினா பயணிகளுக்கு சரியான ரயில் போக்குவரத்து ஏற்படுவது மட்டுமில்லாமல் பயணிகள் சரக்கு போக்குவரத்து அதிகமாக ஏற்படும். சரக்கு போக்குவரத்து அதிகமாக ஏற்பட்டால் ஏற்றுமதிகள் பெருகும். ஏற்றுமதிகள் பெருகும்போது துறைமுகங்கள் இணைப்பு கிடைக்கும். துறைமுகங்கள் இணைப்பு கிடைக்கும் போது அலுவலர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் நிறைய வரி வருமானம் வருவாய் வரும் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு கேரள மாநிலத்தில் உள்ளதை போல ஒவ்வொரு சட்டசபை தேர்தலிலும் கேரள மாநிலத்தில் ரயில்வே துறைக்கென தனி மந்திரி நியமிக்கிறார்கள். தனி மந்திரி ரயில்வே துறை நியமிப்பதன் மூலமாக அந்த ரயில்வே மந்திரி கேரள மாநிலத்துக்கு தேவையான அத்தனை ரயில் திட்டங்களை சேகரித்து டெல்லி சர்க்காரிடம் நேரடியாக சென்று அமர்ந்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வருவதன் காரணத்தினால்தான் இன்று கேரள மாநிலத்துக்கு இவ்வளவு ரயில் வசதிக்கு போயிட்டு இருக்குது. சேலம் தலைநகர் என்கின்ற ஒரு அடிப்படையில் இந்த கோட்டத்திலிருந்து ஆன்மீக தலங்களுக்கும் ஒவ்வொரு மாநிலத்தின் தலைநகர்களுக்கும் இந்திய நாட்டின் தலைநகருக்கும் நிறைய ரயில்கள் இங்கிருந்து புறப்பாடு இருக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கு சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை போன்ற பகுதிகளிலே இந்த சேலம் கோட்டத்திற்கு உள்ளடக்கிய பகுதிகளிலே வடமாநிலத்தவர்கள் தொழில் நிமித்தமாக நிறைய இங்கே வந்து குடியேறிவிட்டார்கள். அவர்களெல்லாம் ஒரு அவசர ஆத்திரத்திற்கு அவர்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட இன்றைக்கு அவர்கள் அகமதாபாத்துக்கோ அல்லது மும்பைக்கோ அல்லது பெங்களூரோ சென்று ரயில் மாற்றி அவர்களுடைய ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சேலம் இரும்பாலைக்கு இடம் கொடுத்துவிட்டு வேலை இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாமல் அல்லல் படுகிறோம். தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சாலையை கடக்க மேம்பாலம் இல்லை, பனமரத்துப்பட்டி ஏரியை சுற்றுலா தலமாக மாற்றவில்லை என வீரபாண்டி தொகுதி மக்களின் புகார் பட்டியல் கொஞ்சம் நீளம்தான். படிச்சதுனாக்கா இந்த சுத்து வட்டாரம் இருமலை சுற்றி 15 கிலோமீட்டருக்குள்ள எந்த பசங்களாலும் மனு போட்டாலும் சரி, எக்ஸாம் எழுதினாலும் அவனுடைய ரிசல்ட்டே வர்றது கிடையாது. இந்த பேப்பர் பூரா எடுத்துக்கிறாங்களாம். சுற்றிக்கிற பசங்க எல்லாம் பரிச்சு எழுதினால இவனுடைய பேப்பர் பூரா உருகிக்கிட்டு நார்த் இந்தியாக்காரங்க தான் வேலை கொடுக்குறான். ஆனால் கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டுக்காரன் சேலத்துக்காரங்கிறான். வேலை கிடைக்கிறது பூராமே வடநாட்டுக்காரன் தான் போயிருக்கான். அது என்ன பண்றது? நமக்கு எந்த விதமான அரசியல் கட்சிக்காரனும் சப்போர்ட் கிடையாது. திமுகவோ அண்ணா திமுகவோ காங்கிரஸ்காரன் பிடிக்கிட்டு போயிட்டான். இப்போ ஆளுங்கட்சியோ எந்த கட்சியும் சப்போர்ட் இல்லை. மொத்தம் 3002 குடும்பம் 3973 ஏக்கரா பாதிக்கப்பட்டது. எல்லாம் பிச்சைக்காரன் தெரியுறான். ரோடு பூரா காடு கரை விட்டுட்டு இதுக்கு மேல என்ன பண்ணணும்? அரசியல் கட்சி எவனுமே எங்களுக்கு எந்த உதவியும் செய்யல. வேலை வாங்கி கொடுத்தா பரவாயில்ல தான். யார் வாங்கி தரா? எந்த அரசியல் கட்சியும் நானும் முன் வந்தா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாராகிறோம். ஏன்னா ஆளுங்கட்சியும் காங்கிரஸ்காரனும் ஏமாத்திட்டான். கருணாநிதி பார்க்கும்போது மீண்டும் நாம ஆட்சி வந்தா பார்க்கலான்ட்டான் கடைசியா. அது அவரும் என்னால வாயில தான் பேசினேன், இந்த உடன்பாடு பண்ணிக்கலுங்க. நான் உண்ட கேட்டா வேலை தரனா உடன்பாடே பண்ணிக்கணும். என்ன ரெக்கார்டு கொடுத்துருக்கணும் அவனுக்கு வேலை தரேன்னு? அது அவனுக்கு அடையாள அட்டை கொடுத்தா நீ போய் ஆட்டை வேணும் வாங்கிட்டு போ அப்படின்ட்டான். இதை உண்மை. எங்களுக்கு யாரும் இன்னும் எங்களை அணுகலை. எந்த கட்சிக்காரன் அணுகினாலும் அதை என்ன பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணுவோம். இது வரைக்கும் நாங்களும் பல கட்ட போராட்டங்கள் பண்ணிட்டோம். உண்ணாவிரதம், அடையாள உண்ணாவிரதம் இருந்தோம். 36 நாள் உண்ணாவிரதம் இருந்தோம். நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். தங்கபால் எம்பியா இருந்தாரு. அன்னைக்கு வந்து 1500 கோடி நிதி ஒதுக்கி பிளான்ட வந்து விரிவாக்கம் பண்ணினாங்க. அன்னைக்கு கூட வந்து நாங்க எங்களுக்கு வேலை கொடுக்கறேன்னு சொல்லி தான் நாங்க உண்ணாவிரதம் இருந்தப்ப அவர் வந்து எங்களை வாக்குறுதி கொடுத்து எழுப்பி விட்டாரு. நாங்க வேலை கண்டிப்பா நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு போனாரு. இது வரைக்கும் எந்த அரசாங்கமுமே இது வரைக்கும் எங்களுக்கு நிலம் கொடுத்த மக்களுக்கு உதவியும் பண்ணல. ஒரு குறிப்பிட்ட காலம் போன பின்னாடி நான் எங்களுக்கு வந்து இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, நிலம் கொடுத்த எங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்க முடியாது, தனி எம்ப்ளாய்மெண்ட் அமைச்சு நாங்க வந்து வேலை வழங்கணும் அன்னையோட சரி. இதுக்கு மேல நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கல. நிலத்தை நீங்க வந்து யாருக்கிட்ட கொடுத்தீங்களோ அங்கேயே போய் கேளுங்கன்னு இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் கேட்கறாங்க. அதை வந்து நாங்க இத்தனை காலமும் நாங்க சிரமப்பட்டு இருக்கிறோம். அந்த 3000 ஏக்கர் தரிசு நிலமா இருக்கு. அந்த நிலத்தை கொடுத்தா கூட அந்த விவசாயிகளே நாங்க விவசாயம் செஞ்சு பொழைச்சிக்குவோம். யாருமே எங்களுக்கு வேலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல. நான் வந்து தினம் இந்த ரோடு கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. காலையில சாயங்காலம் வரப்ப எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறதுனால எல்லா பசங்களும் கரெக்டா வந்துடுறாங்க. அதான் காலையில ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வைக்கிறப்ப பசங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறாங்க. அப்ப போலீஸ் பாதுகாப்பு இல்லாதனால காரு பஸ் எல்லாம் ரொம்ப வேகமா வர்றதுனால அவங்க தெரியாம அவங்க பார்க்காம கிராஸ் பண்றாங்க. ஜாலியா பேசிட்டு போறாங்க. அதனால கார் ஏத்தி இதுவரையும் 2 பேர் இறந்துக்கிறாங்க.
எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறோம். அதோட பாதுகாப்புன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மேம்பாலம் கட்டி தந்தா இதோட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சின்ன குழந்தைங்கலாம் வந்து நம்ம என்னதான் கட்டுப்படுத்தினாலும் பூந்து ஓடி போயிருதுங்க. ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கார் போற வேகத்துக்கு காப்பாற்றுவதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரிதான் சாயங்காலம் காலையில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து பேரண்ட்ஸ் போலீஸ் எல்லாம் வந்து காலையில 8 மணிக்கு வந்தோம், 10 மணி வரைக்கும் இருந்து ரோட்டை கிளியர் பண்ணிட்டு குழந்தைகளை தாட்டி விட்டு போறோம். அதே மாதிரி சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்தோமா, மணி 5:30 வரைக்கும் ஸ்கூல் முடிஞ்சு வெளியில போற வரைக்கும் இருந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்துடணும். ரெண்டாவது வந்து தயவு செஞ்சு எப்படியாவது வந்து எங்களுக்கு இந்த இடத்துல மேம்பாலம் வர்றதுக்கு யாரா இருந்தாலும் முயற்சி எடுங்க. எங்களுக்கு அது ஒண்ணு போதும். சேலம்ல இது ஒரு முக்கியமான ஒரு இடம், பனமரத்துப்பட்டி ஏரி. இது தற்பொழுது பாத்தீங்கன்னா வெறும் முள்ளுக்காடா 250 ஏக்கர்ல இருக்குது. இது வந்து சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் இங்க எடுக்கல. அப்படியே எடுக்க வந்தாலும் வந்துட்டு பார்த்துட்டு போறாங்களே தவிர மற்றபடி வேற எந்த அரசாங்கமும் எடுக்க மாட்டேங்குது. இதை மேற்கொண்டு இதை எடுத்தீங்கன்னா இந்த சேலம் மக்கள் எல்லாரும் பயன்படுவாங்க. இதுல இருந்து குடித நீர் நிறைய சப்ளை ஆகிட்டு இருந்திருக்குது மேட்டூர் அணைக்கு முன்னாடி இருக்கிற காலத்துல. அதனால மேற்கொண்டு இப்ப வரக்கூடிய அரசியல்வாதிகளும் இதுக்குண்டான அதிகாரிகளும் இதெல்லாம் வந்து சிறப்பா செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த சேலத்துக்கு வந்து முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இது அமைகின்றது வந்து தாழ்மையான கருத்து. வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுகவை வெற்றி பெறும் என மக்கள் ஆய்வு குழுவினர் என்ற அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவிக்கும் கருத்துக்களை கேட்கலாம். திமுக அதிமுக பற்றிய பலத்தை முதலில் நாம் பார்த்தால், இதுவரை நடந்த சட்டமன்ற தேர்தல்களை நாம் பார்க்கும்போது இப்படி ஒரு பலத்தில் தான் இரண்டு கட்சிகளும் இதுவரை இருந்துள்ளன. மக்களவைத் தேர்தலில் பலம் என்பது வேறு. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் சமீபத்தில் நடந்த ஒரு 3 சட்டமன்ற தேர்தலை பின்னோக்கி பார்த்தால் இரண்டு கட்சிகளின் பலம் இப்படித்தான் இருக்கும். திமுக விட அதிமுக சற்று பலமான கட்சி என்ற உண்மை வந்து இந்த கருத்து கணிப்பிலும் வெளிப்படுகிறது. அடுத்தபடியாக முதலமைச்சர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் பார்த்தால் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு அதிக அளவு வருகிறது. அடுத்தபடியாக திமுகவை பொறுத்தவரையில் திமுகவின் பொருளாளர் ஸ்டாலினுக்கு அதிக அளவும், அடுத்து திமுக கழகத் தலைவர் கருணாநிதிக்கு அதிக அளவு வருகிறது. இதில் ஒரு சிறு முரண்பாடு இருக்கிறது. ஸ்டாலினை தேர்ந்தெடுப்பவர்களும் கருணாநிதியை தேர்ந்தெடுப்பவர்களும் திமுகவின் வாக்காளர்களாக தான் இருக்க முடியும். ஆனால் திமுகவின் வாக்காளர் சதவீதத்தை விட 2 பேருக்கும் முதல்வராக தேர்ந்தெடுப்பவர்கள் சதவீதம் சற்று அதிகமாக இருக்கிறது. இது ஒரு சிறிய முரண்பாடாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தபடியாக மத ரீதியாக உள்ள வாக்காளர்களில் இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு அதிக அளவு வாக்களிக்கிறார்கள். அதாவது அந்த வாக்கு வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வாக்கு வீதம் குறைவு. அதில் இந்துக்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அதிமுக சற்று அதிகமாகவும், இஸ்லாமியர் மத்தியில் திமுக சற்று பெருமளவில் அதிகமாக இருப்பது வந்து மக்கள் உணர்வை பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது. புதிய வாக்காளர்களில் இதுவரை திமுக தன் ஆதரவை பெற்றதில்லை. ஆனால் இந்த தேர்தலில் புதிய வாக்காளர்கள் மத்தியில் திமுகவுக்கு ஆதரவு பெற்றிருப்பது ஒரு புதிய விஷயமாக இருக்கிறது. மேலும் சென்னை நகரிலும் அதிமுக மிகவும் பலமான இடத்திலும் திமுக பலம் பெற்றிருப்பதும் ஒரு புதிய செய்தியாகவே நாம் இதில் பார்க்க முடிகிறது. மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் பலம் 3% என்பது நமக்கு நிரூபிக்கப்படவும் பலமும் அப்படித்தான் வருகிறது. இங்கு கருத்து கணிப்பில் பலமும் அப்படித்தான் வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் பலத்தை விட அன்புமணியின் தலைமைக்கு குறைவான வாக்கு சதவீதமே வருவது நாம் சற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. அந்த கட்சி அந்த முதலமைச்சராக திணித்திருக்கிறார்களோ என்று நாம் கருத தோன்றுகிறது. மொத்தத்தில் இந்த கருத்து கணிப்பின் மூலமாக 3வது அணி என்ற விஷயமும் திமுக அதிமுக தவிர மற்ற கட்சிகளுக்கு இங்கு செல்வாக்கு இருக்கு என்ற மாயமும் தவிடுபடியாகிறது என்பதை நாம் எடுத்துக் கொள்ளலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களின் கருத்துக்களை பார்த்தோம். தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கிய இந்த 234 சதுரங்க வேட்டையின் அடுத்த கட்ட நகர்வுகளை துல்லியமாக கூறுவோம் மற்றொரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.